வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. திருப்பூரில் போலீஸ் எஸ்எஸ்ஐயை வெட்டி கொலை செய்த இளைஞர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். எஸ்எஸ்ஐயின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட சில மணி நேரத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. போலீஸை தாக்கிய 3 பேரின் பின்னணி என்ன? திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த குடிமங்கலம் பகுதியில் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான விவசாய தோட்டம் அமைந்துள்ளது. இந்த தோட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூரை சேர்ந்த மூர்த்தி என்பவர் தன்னுடைய மகன்கள் தங்கப்பாண்டியன், மணிகண்டன் ஆகியோருடன் தங்கி வேலை செய்து வந்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவில் தந்தை மற்றும் மகன்களுக்கிடையே மது போதையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் மகன்கள் தங்கப்பாண்டியன், மணிகண்டன் இருவரும் சேர்ந்து தந்தை மூர்த்தியை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் அவருடைய தலை மற்றும் மூக்கில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியுள்ளது. அதை கண்டு அருகில் இருந்தவர்கள் காவல் அவசர உதவி எண் 100க்கு அழைத்து தகவல் தெரிவித்துள்ளனர். குடிமங்கலம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவருக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அதிமுக எம்எல்ஏவின் தோட்டத்திற்கு தன்னுடைய ஓட்டுநர் அழகு ராஜாவுடன் சண்முகவேல் சென்றுள்ளார். அங்கு மது போதையில் சண்டை போட்டுக் கொண்டிருந்தவர்களை கண்டித்து விலக்கி விட்டுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த மணிகண்டன் தன்னிடமிருந்த அறிவாளால் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலை சரமாரியாக வெட்டியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். போலீஸ் உடையில் இருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தை கேட்டு போலீசார் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். போலீஸ்காரரை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய மூர்த்தி அவருடைய மகன்கள் தங்கப்பாண்டியன், மணிகண்டன் ஆகியோர் மீது கொலை முயற்சி, பொது சொத்தை சேதப்படுத்தல் உட்பட 7 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அவர்களை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. பக்கத்து மாவட்டங்களிலும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டு கொலையாளிகளை தேடக்கூடிய பணி முடுக்கிவிடப்பட்டிருந்தது. இதனிடையே மூர்த்தி, தங்கப்பாண்டி ஆகியோர் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமையன்று மாலை சரணடைந்தனர். தொடர்ந்து தலைமறைவாக இருந்த மணிகண்டனை தீவிரமாக தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் மணிகண்டன் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். தலைமறைவாக இருந்தவரை கைது செய்ய சென்ற காவல் உதவி ஆய்வாளர் சரவணகுமாரை வெட்டிவிட்டு தப்ப முயன்ற போது தற்காப்புக்காக போலீசார் சுட்டதில் மணிகண்டன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. எஸ்எஸ்ஐ சண்முகவேலை கொலை செய்ய பயன்படுத்த அறிவாளை உடுமலை சிக்கனூர் அருகே உள்ள உப்பாறு ஓடை பகுதியில் மறைத்து வைத்துள்ளார் மணிகண்டன். மணிகண்டனை போலீசார் சுற்றி வளைத்த நிலையில் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்து காவல் உதவி ஆய்வாளர் சரவணகுமாரை கையில் வெட்டியிருக்கிறார். அப்போது அருகே இருந்த காவல் ஆய்வாளர் திருஞான சம்பந்தம் தன்னுடைய கை துப்பாக்கியால் மணிகண்டனை நோக்கி 2 முறை சுட்டிருக்கிறார். இதில் ஒரு தோட்டா மணிகண்டனின் தலையில் பாய்ந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். அவருடைய உடலை உடுமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்த போலீசார் மருத்துவர்களின் சோதனைகளுக்கு பிறகு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மணிகண்டன் வெட்டியதில் வலது கையில் காயம்பட்ட உதவி ஆய்வாளர் சரவணகுமாருக்கு உடுமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவமனைக்கு வந்த திருப்பூர் காவல் கண்காணிப்பாளர் கிரிஷ் யாதவ் சரவணகுமாரிடம் நலம் விசாரித்தார். எஸ்எஸ்ஐ சண்முகவேல் கொலை வழக்கில் தொடர்புடைய மூர்த்தி மற்றும் அவருடைய மகன்கள் தங்கப்பாண்டியன், மணிகண்டன் ஆகிய 3 பேரும் பழைய குற்றவாளிகள் என்பது தெரிய வந்தது. மூர்த்தி மீது 2 வழக்குகளும், தங்கப்பாண்டியன் மற்றும் மணிகண்டன் மீது தலா 4 வழக்குகளும் நிலுவையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை செய்யப்பட்ட எஸ்எஸ்ஐ சண்முகவேலின் உடல் 30 குண்டுகள் முழங்க உடுமலை மின் மயானத்தில் புதன்கிழமை அன்று எரியூட்டப்பட்டது. அடுத்த சில மணி நேரங்களிலேயே மணிகண்டனை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றதும் குறிப்பிடத்தக்கது.